ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சுஹாசினி அவர்கள் வெளிநாட்டில் ஒரு ஆங்கிலத்தில் கண்ணகி நாடகத்தை பேசியிருக்கிறாங்க. சிலம்பு எடுத்து அந்த முத்து பரல்கள், மாணிக்க பரல்களா அப்படின்னு அவங்க கேட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல பார்த்து சமூக வலைதளங்களில் ஒரு பின்னூட்டங்கள் ரொம்ப நகைச்சுவையாக வருது. இதுவாங்க கண்ணகி, கண்ணகி குறித்து நாங்கள் ஒரு சித்திரம் வைத்திருந்தோம், அந்த பிம்பத்தையே உடைச்சிட்டாங்களே, ஆவேசம் எங்க, அந்த துணிச்சல் எங்க, அந்த அறச்சீற்றம் எங்கே, கண்ணகியிடம் இருந்த எந்த முகபாவனைகளும் வெளிப்படாமல், இந்தா பார் முத்து பொறலா மாணிக்க பொறலா இங்க வா அப்படின்னு அந்த உடைச்சாங்க. கண்ணகியினுடைய நாடகத்தினுடைய அடிநாத காட்சிங்கிறது அந்த சிலம்பெடுத்து அப்படி இந்த பாடுறா பாண்டிய மன்னா, இதுதான் சிலம்பா, இந்த சிலம்பாடா என் புருஷன் கொண்டு போனது அப்படிங்கிறது அந்த அழகு தமிழில் கேட்டு அப்படி சிலம்பெடுத்து உடைக்கிற காட்சி தான் மிரளும். இன்னைக்கு டெக்னாலஜியில் போட்டால் அது டிடிஎஸ் சவுண்டில் அந்த முத்து டுப்பு 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 டுப்புன்னு உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மாணிக்க பரல்களா முத்து பரல்களான்னு கேட்டு உடைக்கிறது அவ்வளவு ஒரு அதிர்வூட்டுகின்ற அந்த காட்சியினுடைய நியாயத்தை, அறச்சீற்றத்தை, உண்மையை, நேர்மையை தவறிவிட்டான் பாண்டிய மன்னன்கிற அந்த உணர்வை ஆடியன்ஸ்ட கடத்துற காட்சிங்கிறது அந்த கண்ணகி வந்து சிலம்பு உடைக்கிற காட்சி தான். இந்த மாதிரி எடுத்து வைக்குது. இந்த சிலம்பான்னு பாருப்பா, இதானே, இட்ஸ் ஓகே, ஐ வில் பிரேக் இட் ஹேட் அப்படின்னு காமிக்கிறது. அவன் சிரிக்கிறான். ஏமா சிலம்பு உடைக்கிற காட்சி தாமா அதுல உயிரே, அதை உயிரே இல்லாம நடிக்கிறீங்க நீங்க அப்படின்னு போட்டு பின்னோட்டம் பண்றாங்க. அப்புறம் இந்த உய்ஜி மகேந்திரனுடைய மகள் அவங்க மதுவந்தி அவருடைய பரதநாட்டியமும் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. என்னங்க டான்ஸே ஆட வரல, பரதநாட்டியம் இவ்வளவு எளிமையானதான்னாங்க. இதை விட இப்ப இவங்க பரதநாட்டியம்ங்கிறதே ஒரு குறிப்பிட்ட சாதி பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஆட முடியும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய நம்ம தமிழ் பொண்ணுங்க பரதநாட்டியத்தை ரொம்ப அழகா ஆடுறாங்க. நான் பிராமின் தமிழ் பொண்ணுங்க நிறைய ஆடுறாங்க, ரொம்ப அழகா அற்புதமா ஆடுறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இப்படி ஒரு மேடை அங்கீகாரம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுக்குலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இதெல்லாம் கிடைக்காது. கிடைச்சாலும் இப்படி ஒரு லாபி செஞ்சு அதை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர்கள் தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுல கூச்சப்பட மாட்டாங்க. தங்களுக்கு திறமையே இல்லைனாலும் நாங்கள் திறமையானவர்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லாபி தான் சுஹாசினி, மதுவந்தி போன்றவர்களுக்கு அந்த லாபி இருக்கு. அதைத்தான் நான் சொல்லணும். இவங்களை கிண்டல் பண்றதுல நம்ம காட்டுற முக்கியத்துவத்தை விட எப்படி திறமையே இல்லைனாலும் இவங்களுக்கு மட்டும் மேடைகள் கிடைத்து கொண்டே இருக்குங்கிற அந்த லாபியை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு நான் பிராமின் அந்த இடத்த வர்றதுக்கு 100 மடங்கு உழைக்கணும். அவங்க அந்த இடத்துக்கு இப்படி வந்து நின்னாலே அது கிடைச்சிருது. இதுதான் தமிழ் சினிமான்னு இல்லை, எல்லா துறையிலும் சேட்டர். நீங்க வந்து படிப்பு துறையிலிருந்து கல்வி, வேலை வாய்ப்பு, இந்திய அதிகார வர்க்கம், இதுலலாம் எல்லாவற்றிலையும் பாருங்க இவங்களுக்கு மட்டும் வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சுஹாசினிலாம் ஃபீல்ட் அவுட் ஆகி பல ஆண்டு ஆயிடுச்சு. இன்னொன்று, அவங்க என்றைக்குமே உச்ச நட்சத்திரமாக இருந்ததில்லை. அவர்கள் காலத்தில் யார் மிகப்பெரிய ஹீரோயினாக இருந்தது? ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, ராதா, அம்பிகா, ஈவன் நதியா வரையும் கூட. அவங்களுடைய அந்த 81லேருந்து 90 வரையும் இத்தனை நடிகைகள் மார்க்கெட் வேல்யூ உள்ள. அவங்க நடித்தாங்கன்னா ஓடும். ராதா, கமல், ரஜினி, அம்பிகா, நதியா, ஈவன் அமலா கடைசி 80s பின்னாடி, 80s கடைசி காலகட்டத்தில், இப்படி சரிதா, எவ்வளவோ நடிகைகள். அவங்களுக்கெல்லாம் ஒரு மார்க்கெட் இருந்தது. ஒரு நடிகை முத்திரை, அவங்க ஒரு அசாத்தமான நடிப்புனாலேயோ கவர்ச்சினாலேயோ ஏதோ விதத்தில் ரசிகர்களை கவர்ந்து தொடர்ந்து அந்த 80லேருந்து 90 வரையும் தொடர்ச்சியாக ஃபீல்டில் பேசப்பட்டு வந்தாங்க. இப்போ அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. என்ன பலர் கல்யாணமாகி தொழிலதிபர் கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு போயிட்டாங்க. அது அவங்க விரும்பலை, சினிமாவில் வர விரும்பலை. அதனால சினிஃபீல்டில் இருக்காங்களா, வேற எதுவும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, இல்லை வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருக்காங்களா நமக்கு தெரியல. ஆனால் சுஹாசினி போன்றவர்கள் அவங்க இருக்கும்போதும் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமோ நடிப்பில் ஒரு பின்னியை பெடரெடுத்தவங்களோ கிடையாது. சுஹாசினி நடிப்பு மிரண்டுருச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் பத்திரிகைகள் அவங்கள பாராட்டிக்கிட்டே இருக்கும். சுஹாசினினா ஒரு கிளாசிக் நடிகை, அவங்க வேற லெவலில் நடிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து பத்திரிகைகள் ஒருத்தவங்களை பாராட்டணும்னா நம்ம ஆட்கள் அப்பா சுஹாசினி லெவல் வேறப்பா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கத்துக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹிந்தி நல்லதுங்குவாங்க, ஹிந்தி படித்தவங்களாம் நல்லவங்களா இருப்பாங்கங்கிறாங்க, ஹிந்திக்காரங்களோட பழகுங்க, ஹிந்திக்காரங்க தான் ரொம்ப நல்லவங்க, இந்த மாதிரி பிரச்சாரத்தை அந்த பொன்னியின் செல்வன் அப்போ பேன் இண்டியா கான்செப்ட் அப்போ சொன்னாங்க. அப்போ இவங்க எப்போதுமே இந்தி, இந்த இந்துத்துவா, இந்த கான்செப்டை வந்து வலியுறுத்தக்கூடிய நபர்களாக பிராண்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு ஏதோ ஒரு மார்க்கெட் இருக்கிற மாதிரி, இவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரியான பிம்பத்தை இந்த அதிகார வர்க்க ஊடகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு மேடைங்கிறது அவ்வளோ சர்வசாதாரணமாக கிடச்சிடும். இப்போ சாருஹாசன், சுஹாசினிலாம் வெகுஜன மக்களுக்கு யாருன்னே தெரியாது, அவ்வளோ பிரபலமானவங்களாம் கிடையாது. ஆனால் இவங்க ஒரு அறிவுஜீவி. சாதாரண மக்களுக்கு வந்து அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த ரசிப்பான். தெரியாத ஆட்கள்னா நமக்கு தெரியலன்னா இவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க போல, ஏதோ புரியாமல் பேசுகிறாங்க, அந்த ரேஞ்சு இவங்களெல்லாம் அந்த ரேஞ்சில் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா செலிபிரிட்டி வேல்யூ இவங்களுக்கு இல்லைங்கனால இவங்களை வந்து பெரிய ஆட்கள், அறிவுஜீவிகள்,
இவங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு திறமை என்னன்னா, அந்த கண்ணகி நாடகத்துல சிலம்ப உடைச்சாங்க பாருங்க. இதுதான். கண்ணகி செத்தா போ அப்படின்னு சொல்லலாம். கண்ணகி அவுட்டு. கண்ணகின்னு உயிரோட இருந்து நம்ம சிலம்ப இப்படியா உடைச்சோம் அப்படிங்கிற மாரி. அது பூம்புகார் படத்துல அ அவங்க நடிகை விஜயகுமாரி அவர்கள் அந்த கண்ணகியா நடிச்சது, அந்த ஆவேசம், அந்த துணிச்சல், அவங்க பேசுனது. இன்னைக்கு மெரினா பீச்ல அந்த கண்ணகி சிலைய பார்த்தீங்கன்னா, அவங்க முகம் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு கண்ணகின்னா அவங்க தான் கண்ணகி கதாபாத்திரத்துக்கே உயிர் குடுத்து நடித்தவர் அவர். அதுக்கு முன்னாடி கண்ணம்மான்னு ஒரு இன்னும் பழைய நடிகை. அவங்க அந்த கண்ணகி மாரி அப்படி நிக்கிறது ஆக்ரோஷத்த பார்த்தாலே பயம் வரும். அந்த தோற்றம் ஒரு சிலைய பார்த்தாலே பயம் வருங்கிற மாரி, அவங்க நிக்கிற தோற்றத்த பார்த்தாலே பயம் வரும். அந்த அளவுக்கு நடிப்பு, நாடி, நரம்பு, உடம்புல ரத்த நாளங்கள் எல்லாம் நடிப்பை ஏற்றி வெறி பிடித்து அந்த கதாபாத்திரமாவே நடித்த நடிகைகள் மத்தியில், அதே கதாபாத்திரத்த நான் இத்தன வயசுக்கு அப்புறம் சும்மா அந்த ஏதோ இங்கிலீஷ்ல வேற பண்ண ஏதோ வாட்ச் எல்லாம் கட்டியிருந்தாங்களாம். அதாவது பெரிய காமெடி. வாட்ச் கட்டிய கண்ணகி போல. டைம் பார்த்து கோலன் இந்த டைம் தான் குனியா அப்படின்னு கேட்டு பண்ற அளவுக்கு பண்ணாங்க போல. அப்ப எவ்வளவு அபத்தமா இருக்கு பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ரசிகர்களிடம் நான் சொல்றது, உங்களுக்கு பிடித்த நடிகர நீங்க தேர்ந்தெடுப்பதில்ல. இந்த லாபி தேர்ந்தெடுக்குது. இவர்னா அறிவாளி. மணிரத்னம்னா புரியாம படம் எடுப்பாரு. அவர் படத்துல யாருமே பேச மாட்டாங்க. இருட்டுக்குள்ளேயே எடுப்பாரு. இதெல்லாம் ஒரு பெருமையா? ஆனா அது அவருக்கு என்ன வருமோ அத ஒரு பெரிய விஷயம் மாரி திருப்பி திருப்பி பண்ணுவாங்க. இப்ப நாயகன் படத்தெல்லாம் அவர் எடுத்து முடிச்சுட்டு எடிட்டர் பட்ட பாடு நம்ம இந்த இதுல நம்ம கூட ஒரு பேட்டி எடுத்தோம். ஒரு பாலாஜி பிரபுங்கிறவரு சொல்லிருக்காரு. அந்த படத்துல முக்தா சீனிவாசன் கிட்டத்தட்ட அழுதுட்டாராம். இவங்க எல்லாருமே எப்படின்னா, தன்னுடைய திறன நம்புறது கிடையாது. ஒளிப்பதிவாளர், மற்றவங்க போட்டு பாடா படுத்தி 2 மணி நேரம் படத்துக்கு 10 மணி நேரம் எடுத்து வைக்கிறது. இந்த மாரியெல்லாம் செய்து தான் இவங்க வந்து தங்களை காட்டிக்கிறாங்களே ஒழிய, இயல்பா மக்களிடம் மக்களுக்கான அரசியலை, மக்களுடைய உணர்வுகளை இவங்க அப்படி வாழ்வியலோட பேசுறது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு வாழ்வியல் கிடையாது. தமிழ் மண்ணோடும், தமிழ் மக்களோடும் இவங்களுக்கு ஒரு வாழ்வியலும், நெருக்கமும், பிராக்ஸிமிட்டியும் கிடையாது. ஏதாவது ஒரு இங்கிலீஷ் புத்தகத்த படிச்சுட்டு இது பண்ணிட்டு, ஏதோ ஒண்ணு இப்படி ஒரு கேமரா ஆங்கிள் அப்படி இப்படி வச்சு தான் வராங்களே ஒழிய, இவங்களுடைய எந்த படமும் கிராமங்கள்ல வெற்றி பெற்றது கிடையாது. மணிரத்னமா இருக்கட்டும், பாலச்சந்திரா இருக்கட்டும், இந்த படம்லாம் கிராமத்துல பட்டைய கிளப்ஸ்ன்னு சொல்லுங்க கிடையாது. கிராமத்துல விஜயகாந்த் படம், ரஜினிகாந்த் படம், சத்யராஜ் படம், பிரபு படம், இந்த மாதிரியான படங்கள் தான் வெற்றி பெறும். ஆனா ஓவராலா இவங்க வந்து மிகப்பெரிய ஆட்கள்னு காமிச்சிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய வெகுஜன மக்களுடைய வாழ்வியல், கலாச்சாரம், அவர்களுக்கான அரசியல் எதுவும் பேசாமல், பல நேரங்களில் அந்த மக்களுக்கு எதிரான அரசியலை படமாக எடுத்து பேசிய இவர்கள், அறிவாளிகள், சினிமாவில் சாதித்தவர்கள், மிகப்பெரிய திறன் வாய்ந்தவர்கள்னு திருப்பி திருப்பி நம்ப வைக்கிறாங்க. கவுண்டமணி செந்தில்னு ஒருத்தர் வரலைன்னா ஒய்ஜி மகேந்திரன் தாங்க நம்ம தலையெழுத்து. அவர் தான் மிகப்பெரிய காமெடியன். அவர் நடிச்சு இந்த சீன்ல நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன்னு மனசாட்சியோட நீங்க சொல்லுங்க. அப்படி ஏதாவது ஒரு படம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒய்ஜி மகேந்திரன் இந்த படத்துல குரு படத்துல கமலோட ஒரு காமெடி பண்ணுவாரு. சூப்பரா இருக்கும். சிவப்பு சூரியன் படத்துல ரஜினியோட சேர்ந்து ஒரு காமெடி பண்ணுவாரு. அருமையா இருக்கும். நீங்க சொல்லுங்க பாப்போம். சுருளிராஜருக்கு கூட நிறைய காட்சிகள் அவருடைய உடல் மொழி வந்து ஒரு மாதிரி ஒரு லோக்கலா பிஹேவ் பண்ற மாதிரி இருந்தா கூட அவர் படத்துல காமெடி உண்டு. ஒரு படத்துல அந்த கஞ்சனாலாம் வருவார். பயங்கரமா காமெடியா இருக்கும். நாகேஷுக்கு பல படங்கள். தங்கவேலு அவங்களுக்கெல்லாம் எத்தனை படம் வேணாலும் சொல்லலாம். அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், நடிப்பு. நாகேஷ் வந்து அந்த காதலிக்க நேரம் இல்லையில அவர்கிட்ட போய் கதை சொல்ற காட்சியை ஜென்சி கிட்ஸ் வரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. அது எல்லாமே திறமை, நடிப்பு. வடிவேலுடைய பாடி லாங்குவேஜ் இன்னைக்கு வரையும் மிரள்றாங்க எல்லாரும். வடிவேலு சாதாரண நடிகர் இல்லை அப்படின்னு. தேவர் மகன்ல அவர் நடிச்சது, கிழக்கு சீமையில் அவர் நடிச்சது வெறும் காமெடியா மட்டும் இல்லை, அதை தாண்டி அவருக்கு ஒரு நடிப்பு, பின்னணி குரல், பாடும் திறமை, திரைப்படங்களை பற்றிய ஆய்வு மனநிலை, இதெல்லாம் வடிவேல்கிட்ட உண்டு. கவுண்டமணி செந்தில் இன்னைக்கு வரையும் கவுண்டமணி செந்திலுடைய கான்செப்ட் ஒரு விஷயத்தை கிண்டல் அடிக்கிறது தான் கவுண்டமணி செந்தில். இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு திறமையின் மூலமாக வருவார்கள். உண்மையிலே நடிச்சு உழைச்சு அதன் மூலமா மக்கள்கிட்ட நேம் வாங்குறவங்க. பட் சுஹாசினி போன்றவர்களுக்கு இவ்வளவு ரிஸ்க் இல்லை. நடிப்பே வரலைனாலும், மக்கள்கிட்ட செல்வாக்கே இல்லைனாலும், மக்கள் மத்தியிலே இவங்க பெரிய ஆட்கள், இவங்க அறிவாளிகள், இவங்க ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி, இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், இவங்க பார்த்தீங்களா நல்லா நடிக்கிறாங்க, இந்த பிம்பங்களை வச்சே ஓட்டிடுறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நான் பிராமின்ஸ் படிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க, நான் பிராமின்ஸ் தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல நான் பிராமின்ஸும் பயன்படுத்துறதுனால எல்லாருக்கும் எல்லாம் பேசக்கூடிய, சொல்லக்கூடிய கருத்து, அதிகாரம், ஜனநாயகம் வந்துட்டதுனால இவங்களெல்லாம் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. 1980லயே ஓட்ட வேண்டிய ஆளு, கலாய்க்க வேண்டிய ஆளு இவங்கெல்லாம். அப்பெல்லாம் இவங்க மத்தவன் சரி சரி கும்பிடம் சரிசாமி இவங்க அறிவாளியா ஒத்துக்கிறோம். சாருஹாசன் அறிவாளியா, அவங்க பொண்ணு சுஹாசினி அறிவாளி, மணிரத்னம் பயங்கரமா எடுப்பாரு. இது எல்லாம் கேபி டச், பாலச்சந்தர் டச், இதெல்லாம் அந்த பத்திரிகைகள் உருவாக்குறது. இவங்களுடைய எந்த படமும் கிராமங்கள்ல ஓடுனது கிடையாது, பிஎன்சி சென்டர்ல ஓடுனது கிடையாது. ஆனா பாரதிராஜா படம், பாலுமகேந்திரா படம், மகேந்திரன் படம்லாம் மக்களுடைய அரசியலை பேசுச்சு. எல்லா சென்டர்லயும் ஹிட் ஆச்சு. ஆனா அந்த பாரதிராஜாவோ பத்திரிகைகள் வந்து இவன் கிராமத்தை விட்டு அவனுக்கு ஒன்றும் எடுக்க தெரியாதுனாங்க. டிக் டிக் டிக், கைதியின் டைரி, சூப்பர் ரோஜாக்கள் தொடர்ந்து எடுத்து மிரட்ட வச்சாரு. ஆனா மணிரத்னம் போன்றவர்களுக்கு பாரதிராஜா மாதிரி ஒரு படம் எடுக்க முடியாது.
அந்த வாழ்வியல் என்னன்னு தெரியாது. ஏன்னா பாரதிராஜா வாழ்வியல் எடுக்கிறவர். தான் உணர்ந்ததை வெளிப்படுத்துகிற படைப்பாளி. சினிமாவை மேக் பண்றவர் இல்ல. சினிமா மேக்கிங் கிடையாது. அது உள்ள இருந்து உனக்குள்ள இருந்து வரணும். உன்னுடைய தேனி, உன்னுடைய உசிலம்பட்டி, உன்னுடைய பொள்ளாச்சி, உன்னுடைய ராயபுரம், உன்னுடைய காசிமேட்ல இருந்து நீ பார்த்த மக்கள் வாழ்வியல், சோகம், அவலம், புரட்சி, எழுச்சி, கண்ணீர், அம்மா அப்பா பாசம், துரோகம் இதுல இருந்து படைப்பாகுது பாருங்க. அதுதான் பாரதிராஜா படம், பாலுமகேந்திரா படம், மகேந்திரன் படம், ஈவன் ஸ்ரீதர் சார் படம் கூட சில விஷயங்கள் இப்படி நம்ம பேசலாம். இந்த மாதிரி இவங்க எடுத்தவங்க. ஆனா மணிரத்னம் மாதிரியான ஆட்கள் எதை எடுப்பாங்க? சம்மந்தமே இருக்காது. மதுரையா, கோயம்புத்தூரா, நாகர்கோயிலா, சென்னை ஏதோ ஒன்று தமிழை பிச்சு பிச்சு பேசுகிற ஒரு நாயகன். ஆனால் உருவாக்கிடுவாங்க. இவங்கெல்லாம் பெரிய இயக்குனர்கள். அந்த பிம்பம் எல்லாம் இப்போ உடையுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை நீங்கள் கைத்தட்டை மட்டும் வச்சிருந்த அந்த பிசிஎஸ்சி பீப்புள், நான் பிராமின் இன்னைக்கு எழுதுறான், சிந்திக்கிறான், ஆடியன்ஸ் ஆகிறான், கருத்து சொல்கிறான். அதனால தான் இந்த காமெடிலாம் வெளிவருது. இவங்க எப்போவுமே காமெடின்னு தான். சுஹாசினி வந்ததுலேருந்து இந்த மாதிரி காமெடிகள் தான் அவங்களாம். ஆனால் இவங்களுக்கு பெரிய லெஜெண்ட் மாதிரி நம்ம கொடுத்து கொடுத்து பிம்பங்களை உருவாக்குறோம். அஞ்சலி படத்துல நீங்க ஏன் நடிக்கலன்னு மோகன்கிட்ட கேட்குறாங்க. அந்த படம் அடிப்படையே தப்பானது. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைய அம்மாவும் அப்பாவும் தனியாக விட்டுட்டா போய் தூங்குவாங்க. பேசிக்கே அது இவ்வளவு லாஜிக்கா குறைபாடு உள்ள படத்துல நான் நடிக்கலன்னு மோகன் சொல்றாரு, நடிகர் மோகன். அது என்னன்னே இந்த சுஹாசினியால புரிஞ்சுக்க முடியல. ஓகே மோகன், உங்களுடைய அடுத்த படம் அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க பாருங்க, சினிமா பற்றிய ஒரு கிரிட்டிக் இல்ல, சினிமா பற்றிய அனலைஸ் இல்ல, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்களை நம்ம ஒரு பிம்பமா, மணிரத்னம், சுஹாசினி இவங்களை பிம்பமா உருவாக்கிட்டே இருக்கும். மணிரத்னமாவது ஒரு ஒரு சினிமா மேக்கிங் உண்டு. சினிமாவை தண்ணியிலிருந்து எடுப்பவர்கள் ஏதோ ஒன்று மேக் பண்ணுவாங்க அவங்க. பட் இவங்கெல்லாம் அந்த நிழல்ல அப்படியே அவங்க பெரிய ஆட்கள். ஒய்ஜி மகேந்திரன் ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர், பெரிய அறிவுஜீவி, இன்னைக்கு மிகப்பெரிய வலதுசாரி கருத்தாளர், மதுவந்தி. இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்க, கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாட்டில் இவங்கெல்லாம். இதுதான் இந்த அரசியல் தான் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய அரசியல். ஒய்ஜி மகேந்திரன்கள் யார்? ஆனால் அவங்க இன்னைக்கு ஒரு கருத்தாளர், மதுவந்தி ஒரு கருத்தாளர், அவங்க ஒரு பரதநாட்டிய டான்சர். சுஹாசினி இத்தனை வயசாகியும் கண்ணகி நாடகத்தில் ஆங்கிலத்தில் வாட்ச் கட்டி நடிக்கிறாங்க. இந்த பிம்பங்களை அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் அப்படிங்கிற அந்த பிம்பங்கள், அந்த லாபி, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. மாதவனை அழகு அழகு அழகுன்னு பத்திரிகையில் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சிரிச்ச அழகு, ஸ்மைல் அழகுன்னு. மாதவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் இருப்பார். மாதவனோட அழகான பக்கத்து வீட்டு பையன், எடுத்து விட்டு பையங்க நிறைய நம்ம ஏரியாவில் இருப்பாங்க. ஆனால் மாதவனை தான் அழகுன்னு பெண்கள் மத்தியில் அப்படி உருவாக்கிட்டே இருக்குது. மாதவன் மாதிரி ஸ்மைல் டி, மாதவன் டி. அதே காலகட்டத்தில் வந்து அப்பாஸ், ஷாம்னு 2 நடிகர் வந்தாங்க. வந்த புதுசில் பெரிய கனவுகள். டுல்பி, ஷாம் அவ்வளோ இவளுக்கு உடம்பு, ஜிம்பாடி, ஆளு, கலரும் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தாங்க. அதோடு ஷாமை காலி பண்ணாங்க. அப்பாஸை டெவலப் பண்ணலான்னு பார்த்து காதல் தேசம் வரும்போது அவ்வளோ ஃபேன். ஐயோ காலேஜ் பொண்ணுங்களாம் அவருடைய ஹேர் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குது அப்படி இப்படின்னாங்க. அப்பாஸ் காலி. ஆனால் மாதவனை திட்டமிட்டு வளர்த்தாங்க. இது எல்லாமே லாபி. பத்திரிகைகளில் இவர் அழகானவர், இவர் திறமையானவர், இவர் சிவப்பு தான் அழகு, இந்த கம்யூனிட்டியில் பிறந்தவங்க அறிவாக தான் இருப்பாங்க. இது எல்லா பிம்பங்களும் உங்களுக்கு ஊட்டி கொண்டே இருந்தது இந்த லாபி. அந்த லாபி தான் இன்னைக்கு போய் இப்படி காமெடி பண்ண வச்சிருக்கு சுஹாசினி அவர்கள். நான் அவர்கள் செஞ்சதை பார்த்து உங்களுக்கு சரியா ஆட தெரியலைங்கிற கிண்டல் பண்ணுவது முக்கியம் அல்ல. இப்படி எந்த திறனும் இல்லாமலே அவர்களுக்கு பெருத்த அடிப்படையில் ஒரு லாபி இருக்கு. ஒரு அரசியல், சினிமாவில், அரசியலில், அரசியல் தளத்தில் எல்லாத்துலேயும் இப்படி ஒரு அரசியல் இருக்குங்கிற அந்த அறிவை நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். சூர்யா வந்த புதுசில் காலி பண்ணிட்டாங்க. டுபாக்கூர் சூர்யாவுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன டான்ஸும் வரல, ஒன்றும் வரல, நேருக்கு நேரில். அதுக்கப்புறம் நந்தால உடம்புடம்பெல்லாம் ஏற்றி திறன் முழு திறமையும் காமிச்சு சாதிக்க வேண்டி இருந்தது சூர்யா. இல்லைன்னா சூர்யாவை காலி பண்ணியிருப்பாங்க. சூர்யாவை அழகுன்னெலாம் யாருமே சொல்லலை. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த தன்னை இது பண்ணார், நிரூபித்து தான் காமிச்சார். சிவகுமார் பையன் அப்படி இப்படிலாம் சொல்லி அவரால் வரவே முடியல. டான்ஸ் கூட ஆடத்தரலன்னு கிண்டல் பண்ணாங்க நேருக்கு நேரில். ஆனால் மாதவன் மாதிரி ஆட்களில் முதல் படத்துலேயே ஒரு பெரிய பிம்பத்தை கொடுப்பாங்க. இந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்க. ரமேஷ் அரவிந்தன் ஒருத்தர் எந்த படத்தில் ஹிட் ஆனாரும் தெரியாது, எந்த படமும் ஹிட் ஆனதில் அவருக்கு ரசிகரும் கிடையாது. ஆனால் அவர் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் பஞ்சதந்திரத்தில் கூப்பிட்டு அவருக்கு ஒரு பில்டப் கொடுப்பாங்க. யூகு சேது பண்ணுற காமெடி அவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும். அந்த யூகு சேதுவை திருப்பி திருப்பி ஒரு இன்டலெக்சுவல் மாதிரி, அறிவாளி மாதிரி படத்தில் ஏதாவது ஒரு சீன் அவர்கிட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய காமெடியின் பயங்கரமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு அப்படிங்கிற மாதிரி. இந்த லாபியை புரிஞ்சுக்கோங்க. திறமையே இல்லைனாலும் யூவி சேது, ரமேஷ் அரவிந்த், சுஹாசினி, மதுவந்தி போன்றவர்களை திருப்பி திருப்பி இந்த ஊடகங்கள் ஊதி பெருக்கிட்டே இருக்கும். அது என்ன லாபி புரிஞ்சுக்கோங்க. இதுதான் தமிழர்களுக்கு எதிரான லாபி. தமிழர்கள் இப்படி வரணும்னா தமிழர்களே காலை பிடிச்சு இழுத்து விடுவாங்க. தமிழர்களே அவனை கேலி பண்ணி வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த லாபியை புரிஞ்சுக்கோங்க. தகுதி திறமைன்னு பேசுகிற இந்த கூட்டம் தகுதி திறமை இல்லாமலே பல ஆண்டுகளாக இந்த லாபியின் மூலமாக சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். தகுதி திறமை இருக்கிற தமிழர்கள் வந்தால் இவங்க கோட்டால வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் தகுதி திறமை இல்லாதவர்கள்னு சொல்கிறாங்க.
ஸோ இவங்க பேசுகிற அரசியலுக்கு பின்னால் எவ்வளோ ஒரு நுட்பமான அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வெறுமனே இந்த சுஹாசினியுடைய டான்ஸு, அதை கிண்டல் அடிக்கிறது, அவங்களுக்கு திறமையே இல்லை என்று சொல்வதோடு இது முடித்துக் கொள்ளாதீர்கள். உண்மையான, தகுதியான, திறமையான தமிழர்கள் ஏன் அந்த இடத்துக்கு வர முடியவில்லை அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு காணொலி. இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்கள், இது தொடர்பான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.